மணிகண்டன், விஜய் அவர்கள் இந்த பயணம் அரசியல் ரீதியானதல்ல, ஷூட்டிங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த சூழல்லையும் அங்கே ஏராளமான தாவேக தொண்டர்கள், நிர்வாகிகள், ரசிகர்களாக கூடியிருக்காங்க. எதனால் இது ஏற்பட்டது? ஏன்னா தாவேக தரப்புலேருந்து மறுப்பும் தெரிவிக்கப்பட்டது. அந்த மாதிரி எந்த ரோட் ஷோவும் திட்டமிடப்படலை அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இவ்வளோ பேர் திரண்டது எவ்வாறு? ஜனநாயகன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இறுதி கட்டமாக ஒரு லாஸ்ட் ஷெட்யூல் தான் இந்த கொடைக்கானல் ஷெட்யூலா பிளான் பண்ணியிருக்காங்க. மே 8ஆம் தேதியோட விஜயோட அனைத்து ரோல்களுமே ஜனநாயகத்துக்கான அந்த படப்பிடிப்புகளோட நிறைவடைய இருக்குதுன்ட்டு ஜனநாயகன் திரைப்பட வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்குது. இந்த நிலையில 2 நாட்களுக்கு முன்பாகவே அவர் கொடைக்கானல் போக இருக்கிறார் என்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு சமூக வலைதளங்கள்ல பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா அண்மையில கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ மிகப்பெரிய அரசியல் திருப்பத்தை, அதாவது அனைவரும் திரும்பி பார்க்கும் வகையில ஒரு ரோட் ஷோ ஆனது மாறி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததாக ரோட் ஷோவும் அதே போல பூத் கமிட்டி மாநாடும் மதுரையில நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல மதுரை மக்கள் ஏற்கனவே மதுரைக்கு விஜய் வந்தால் நாங்கள் இந்த மாதிரியான வரவேற்பை கொடுப்போம் என செய்தி ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல அவர்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்த நிலையில கொடைக்கானலுக்கு அவர் படப்பிடிப்புக்காக வருகிறார் என்னும் போது கொடைக்கானலுக்கு செல்வதற்கு மதுரை விமான நிலையம் வந்ததற்கு பிறகாக அங்கிருந்துதான் சாலை மார்க்கமாக செல்ல வேண்டிய வழி இருக்கிறது. எனவே மதுரை கட்டாயம் வந்து வேண்டும் என்பதால் இன்று காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் அதே போல தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர். விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமான நிலைய அதிகாரிகள் ரசிகர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்பதை மறுத்தும் விமான நிலையத்திற்கு வெளியே காலையிலிருந்தே கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். 1 மணி நேரத்திற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலமாக புறப்பட்டு செல்வதற்கு முன்பாகவே கட்சியுடைய தலைவர் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு கோரிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார். பதற்றமாக இருக்கிறது, இந்த மாதிரி நான் செல்லும் வாகனத்தோடு இருசக்கர வாகனத்துல ஹெல்மெட் அணியாமல், அது மட்டுமல்லாமல் பல்வேறு விதங்கள்ல என்னை பின்தொடர்வது எனக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கூட தெரிவித்து விட்டார். இருந்த போதிலும் மதுரை மக்கள் நடிகர் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய வரவேற்பதில் ஆர்வத்தை எந்த விதத்திலும் குறைத்துக் கொள்ளவில்லை. தற்போது அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து அவரது வாகனத்திலிருந்து மேலே வந்து அங்கு குழுமிருக்கக்கூடிய தொண்டர்களையும் ரசிகர்களையும் பார்த்து கைது செய்துவிட்டு அவர்களுடைய அன்புகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றுவிட்டு தனது படப்பிடிப்பு நடைபெறக்கூடிய அந்த கொடைக்கானல் சாலையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். மதுரையை பொறுத்தவரையில ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 நாட்களாகவே அங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை வரவேற்பதற்காக பல்வேறு நிலைகள்ல தயாராகி இருந்த நிலையில கட்சியின் சார்பிலும் அவரே கூட செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்ததன் அடிப்படையிலும் கூட ரசிகர்களும் தொண்டர்களும் காலையிலிருந்து காத்திருந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு விமான நிலையத்துல தந்திருக்கின்றனர். இப்போ விஜய் அவர்களுடைய திட்டம் என்ன? இங்கிருந்து நேராக கொடைக்கானலுக்கு போறாரா? அவர் பின்னாடி யாராவது தொண்டர்களோ ரசிகர்களோ போறாங்களா? விவரங்கள் என்ன? காட்சிகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அவர் இங்கிருந்து மதுரையிலிருந்து கொடைக்கானலை நோக்கி குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வதற்கான தூரமாக இருக்கிறது. இப்போது வரையில அதிக அளவிலான ரசிகர்கள் இருசக்கர வாகனங்கள்ல தொடர்ந்து அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றனர். குறிப்பாக கொடைக்கானல்ல அடுத்த 4 நாட்கள்ல இருந்து 5 நாட்களுக்கு படப்பிடிப்பு என்பது ஷெட்யூல் செய்யப்பட்டிருக்குது. அவர் ஒரு தனியார் ரெசார்ட்ல தங்க இருக்கிறார். அங்கிருந்து அந்த கிராமத்துல நடைபெறக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் அந்த ஷூட்டிங் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த இடத்திலும் கூட அதிக அளவுல ரசிகர்கள் திரள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த வட்டாரத்துல தகவல் இருந்தாலும் இங்க விமான நிலையத்துல காத்திருந்த ரசிகர்கள் எப்படி கோவை ரோட் ஷோல விமான நிலையத்திலிருந்து அவர் செல்லும் அந்த நிகழ்வு தூரம் வரையிலும் அதே போல ஹோட்டல் தூரம் வரையிலும் பின்னோக்கி அவர் பின்தொடர்ந்து சென்றார்களோ அதே போலதான் மதுரையிலும் இப்ப இருக்கக்கூடிய காட்சிகள் வெளிப்படுத்தி வருகிறது. அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய வாகனத்தை பின்தொடர்ந்து அவர்களது ரசிகர்களும் தொண்டர்களும் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.